தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டாப் 10 தமிழ் சேனல். நம்ம டாப் 10 தமிழ் சேனல்ல புது சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதாவது ப்ராடக்டோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூன்னு புது சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா எல்லா மொபைலுக்குமே சூட் ஆனது. நீங்க என்ன மொபைல் பிராண்ட் வச்சிருந்தாலும் சரி, எல்லா மொபைல்லையுமே இது சூட் ஆகும். அது மட்டும் இல்லாம வெறும் 340 ரூபாய்க்கு ஒரு அருமையான மொபைல் கேஜெட் தான் இன்னைக்கு ப்ராடக்டோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூல பார்க்க போறோம். இந்த மொபைல் கேஜெட்டோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் டாப் 10 தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே இந்த வீடியோ கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல ஒரு பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டா நம்ம சேனல்ல வர எந்த டெக் வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வாங்க ஒரு அருமையான மொபைல் கேஜெட்டோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பத்தி பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் இந்த ப்ராடக்டோட உண்மையான யூசேஜ் என்ன அப்படிங்கறது உங்களுக்கு புரியும். அது மட்டும் இல்லாம இந்த ப்ராடக்ட வெறும் 340 ரூபாய்க்கு எப்படி வாங்குறது அப்படிங்கறதையும் இந்த வீடியோல கடைசியில நான் சொல்றேன். வாங்க நம்ம அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூக்குள்ள போகலாம். ஓகே, இந்த பேக்கேஜ்ல காம்போ பேக்கோட வரதா சொல்லியிருந்தாங்க. முதல்ல இந்த பேக்கேஜை நம்ம பிரிக்கலாம். உள்ள பாத்தீங்கன்னா நமக்கு 2 ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க, அதுவும் சேஃப்டி பவுச்சோட. இப்போ நான் ஏதாவது ஒரு பேக்கேஜை பிரிக்கிறேன். ஓகே, இந்த பேக்கேஜ் பிரிச்சோடனே நமக்கு யூனிவர்சல் கிளிப்பிங் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லா மொபைலுக்குமே சூட் ஆனது. இந்த யூனிவர்சல் கிளிப்பிங் லென்ஸ்ல நமக்கு 3 லென்ஸ் தரதா சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இன்னொரு பேக்கேஜும் பிரிக்கலாம். இந்த பேக்கேஜ்குள்ள பாத்தீங்கன்னா ஃபோல்டபிள் மோனோபோர்ட் செல்ஃபி ஸ்டிக் கொடுக்குறாங்க. இந்த செல்ஃபி ஸ்டிக் 5 வேரியன்ட்ல வருது. அதாவது பிளாக், பிங்க், ஆரஞ்சு, கிரீன் அண்ட் ப்ளூ. நீங்க ஆர்டர் பண்றப்போ உங்களுக்கு எந்த கலர் வேணா வரலாம். இந்த 2 ப்ராடக்ட்டும் சேர்த்து நமக்கு காம்போ ஆஃபரா கொடுக்குறாங்க. நார்மலா இந்த காம்போ ஆஃபர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 600 ரூபாய்க்கு மேல இருக்கும். ஆனா நம்ம எப்படி 340 ரூபாய்க்கு இந்த ப்ராடக்டை வாங்குறதுன்னு இந்த வீடியோ கடைசியில பார்க்கலாம். முதல்ல இந்த ப்ராடக்டோட ரிவ்யூ பார்த்துடலாம். இந்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்ல மேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்க ஈஸியா செல்ஃபி எடுக்க நமக்கு 3.5mm ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. உங்க மொபைல பர்ஃபெக்டா ஹோல்ட் பண்ண இங்க அட்ஜஸ்டபிள் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணி 6 இன்ச் மொபைல் வரைக்கும் மேலே வச்சுக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு ஹேண்டில் ரொம்ப சாஃப்டான கிரிப்பில் கொடுத்துருக்காங்க. அதனால் உங்கள் கையிலேருந்து ஸ்லிப் ஆகவே ஆகாது. ஓகே, இந்த செல்ஃபி ஸ்டிக்கில் நம்ம மொபைலை ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். என்னோட மொபைல் பார்த்தீங்கன்னா வெறும் 5 இன்ச் டிஸ்பிளே தான். அதனால் இந்த செல்ஃபி ஸ்டிக்கில் ஈஸியாக ஃபிக்ஸ் ஆயிரும். மேலே இருக்க அந்த ஸ்ட்ரெச் ஆப்ஷனை இழுத்து நம்ம மொபைலை ஈஸியாக இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கும் மேலே இருக்க மொபைலும் நமக்கு பெண்ட் ஆகிட்டே இருக்குது. இது பெண்ட் ஆகாம இருக்க கீழே நமக்கு அட்ஜஸ்டபிள் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை டைட் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக இது ஃபிக்ஸ் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அது பெண்ட் ஆகவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஈஸியாக செல்ஃபி எடுக்கிறதுக்காக இதில் 3.5mm பின் கொடுத்துருப்பாங்க. இந்த பின்னை உங்கள் மொபைலில் 3.5mm ஆடியோ ஜாக்கில் கரெக்டாக இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் மொபைலில் கேமரா ஸ்னாப் அடிக்காமல் இந்த ஹேண்டிலில் பார்த்தீங்கன்னா நமக்கு கேமரா ஸ்னாப் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மொபைலில் கேமரா ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிடும். இதுக்காக தான் அந்த 3.5mm ஆடியோ பின் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நாங்கள் இதை கிளிக் பண்ணிட்டே இருக்கோம் பாருங்கள், நமக்கு ஸ்னாப் அடிச்சுக்கிட்டே இருக்கலாம். இதனால் ஈஸியாக நீங்கள் செல்ஃபி எடுக்க முடியும். செல்ஃபி ஸ்டிக் என்ன ரொம்ப சின்னதாக இருக்குன்னு நினைக்காதீங்க. இது ஃபோல்டபிள் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எப்போ வேணுமோ 48 சென்டிமீட்டர் வரைக்கும் இதை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் அந்த ஹேண்டில் இருக்க கேமரா பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்னாப் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஸ்னாப் எடுத்து முடிச்சோடனே திரும்பவும் நீங்கள் சின்னது பண்ணிக்கலாம். இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு ஃபோல்டபிள் மோனோபோர்ட் செல்ஃபி ஸ்டிக் ரொம்பவே சிறந்தது. அடுத்ததா இந்த காம்போ பேக்ல வரும் யூனிவர்சல் கிளிப் லென்ஸோட ரிவ்யூ பார்க்கலாம். இந்த யூனிவர்சல் கிளிப் லென்ஸ்ல 3 லென்ஸ் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எந்த மொபைல்ல வேணா இந்த லென்ஸ் ஒர்க் ஆகும். இதுக்கு வைஃபையோ ப்ளூடூத்தோ இல்ல ஆண்ட்ராய்டு வெர்ஷனோ முக்கியம் இல்ல. நீங்க உங்க பேக் கேமரா இருந்தா போதும், இந்த கிளிப் லென்ஸை ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த பாக்ஸ்குள்ள என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லென்ஸ் கிளிப்போடையே கொடுத்துருக்காங்க.
அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த பெரிய லென்ஸோட மூடி கொடுத்துருக்காங்க. இந்த லென்ஸ் அடிபடாம இருக்க இந்த கேப் எடுத்து அந்த லென்ஸை கவர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம அந்த கிளிப்ல இருந்து இந்த பெரிய லென்ஸை ஈஸியா நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்பதான் நீங்க மத்த லென்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியும். அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னொரு லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அது கேப்போடயே நமக்கு வருது. இந்த பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு 3 லென்ஸ் கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க. ஆனா இங்க 2 லென்ஸ் தான் இருக்கு. இப்போ நம்ம ரெண்டாவதா எடுத்த லென்ஸ்ல 2 லென்ஸும் சேர்த்தே கொடுத்துருப்பாங்க. இதோட கேப்பை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இதை நான் க்ளோஸ்ல காட்டுறேன் பாருங்க. நமக்கு வைட் ஆங்கிள் லென்ஸும் மேக்ரோ லென்ஸும் ஒட்டுக்கா கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நீங்க வைட் ஆங்கிள் லென்ஸ் யூஸ் பண்றப்ப மேக்ரோ லென்ஸோட சேர்த்து தான் யூஸ் பண்ணும். இதை எப்படி பிரிக்கிறதுனா ஜஸ்ட் ரொட்டேட் பண்ணீங்கன்னா இந்த 2 லென்ஸும் தனியா வந்துடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டிராவல் பவுச் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்க எங்க வேணா இந்த கிளிப்பிங் லென்ஸை சேஃப்டியா எடுத்துட்டு போக இந்த பவுச் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம இந்த லென்ஸை யூஸ் பண்ணி பார்க்கலாம். இதுல நான் கிளிப் எடுத்துக்கிறேன். நம்ம ஃபர்ஸ்ட் ஃபிஷ் ஐ லென்ஸ் 180 டிகிரின்னு இருக்கு. இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். அந்த கிளிப்ல ஜஸ்ட் வச்சு ரொட்டேட் பண்ணீங்கன்னா கரெக்டா ஃபிக்ஸ் ஆயிக்கும். இந்த கிளிப்ல நீங்க உங்க மொபைலை இன்சர்ட் பண்ணணும். இந்த கிளிப்ல நம்ம மொபைலை கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்னோட மொபைலோட பேக் கேமரால கரெக்டா இந்த கிளிப்பை இன்சர்ட் பண்ணி கரெக்டா சென்டரா வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ இது பர்ஃபெக்டா ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். என்னோட பேக் கேமரா ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே, என்னோட டேபிள்ல பாத்தீங்கன்னா 3 ஆப்ஜெக்ட் வச்சிருக்கேன். இந்த ஃபிஷ் ஐ லென்ஸ்னால என்ன யூஸ்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 180 டிகிரி ஸ்பெரிக்கல் ஷேப்ல போட்டோ எடுக்கும். நார்மலா இருக்க மொபைல் கேமரால போட்டோ எடுக்கிறதுக்கும் இந்த ஃபிஷ் ஐ லென்ஸ் யூஸ் பண்ணி போட்டோ எடுக்கிறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ இந்த ஃபிஷ் ஐ லென்ஸை நான் கழட்டுறேன் பாருங்க. வெறும் அந்த பர்டிகுலர் 3 ஆப்ஜெக்ட் மட்டும்தான் ஃபோக்கஸ் ஆகுது. இதுவே நான் அந்த ஃபிஷ் ஐ லென்ஸ் இன்சர்ட் பண்றப்ப அதிக ஏரியாவை நீங்க கவர் பண்ணி போட்டோ எடுக்கலாம். ஆனா சுத்திலும் அந்த ஸ்பெரிக்கல் ஷேப் வந்துடும். அதை அவாய்ட் பண்ண லைட்டா ஜூம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதிக ஏரியாவை கவர் பண்ணி போட்டோ எடுக்கணும்னா இந்த ஃபிஷ் ஐ லென்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நம்ம அடுத்ததா பார்க்க போறது வைட் ஆங்கிள் லென்ஸ். வைட் ஆங்கிள் லென்ஸ் மட்டும் தனியா யூஸ் பண்ண முடியாது. வைட் ஆங்கிள் லென்ஸ் யூஸ் பண்ணணும்னா நம்ம மேக்ரோ லென்ஸும் சேர்த்து தான் யூஸ் பண்ணணும். நம்ம மேக்ரோ லென்ஸ் மேல இந்த வைட் ஆங்கிள் லென்ஸ் திருவுனா ஆட்டோமேட்டிக்கா ஃபிக்ஸ் ஆயிடும். இந்த 2 லென்ஸும் ஃபிக்ஸ் பண்ண உடனே நம்ம கிளிப்லயும் திருகி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதை இப்போ கரெக்டா நம்ம மொபைல்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வைட் ஆங்கிள் லென்ஸை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் இப்போ ஒரு இடத்துல வைட் ஆங்கிள் லென்ஸ் யூஸ் பண்ணாம நான் இந்த போட்டோ எடுக்கிறேன் பாருங்க. இதுவே நான் வைட் ஆங்கிள் லென்ஸை இன்சர்ட் பண்றேன். நமக்கு சுத்தில அந்த ஸ்பெரிக்கல் ஷேப் தெரியுது. லைட்டா ஜூம் பண்ணிக்கலாம் அந்த ஸ்பெரிக்கல் ஷேப் அவாய்ட் பண்ண. இப்போ நம்ம வைட் ஆங்கிள் லென்ஸோட போட்டோ எடுக்கிறோம். இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். லெஃப்ட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நார்மல் மொபைல் கேமரால எடுத்த போட்டோ. ரைட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வைட் ஆங்கிள் லென்ஸோட எடுத்த போட்டோ. லெஃப்ட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஏரியா தான் கவர் ஆயிருக்கும். இதுவே ரைட் சைடில் எடுத்த போட்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான ஏரியா வந்து கவர் ஆயிருக்கும். நீங்க பெரிய பேக்ரவுண்டா போட்டோ எடுக்கணும், அதிக வைடான ஏரியா போட்டோ எடுக்கணும்னா இந்த வைட் ஆங்கிள் லென்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, அடுத்ததா பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு லென்ஸ், அதுதான் மேக்ரோ லென்ஸ். எனக்கு மட்டும் இல்ல நிறைய பேத்தோட ஃபேவரட் தான் இந்த மேக்ரோ லென்ஸ். இந்த மேக்ரோ லென்ஸோட யூசேஜ் பாத்தீங்கன்னா உங்க கண்ணால பார்க்க முடியாத மைனூட்டான விஷயங்கள் எல்லாம் இந்த மேக்ரோ லென்ஸ் மூலமா போட்டோ மற்றும் வீடியோ எடுக்கலாம். இந்த மேக்ரோ லென்ஸ் யூஸ் பண்ணா நம்ம யூஸ் பண்ண அந்த வைட் ஆங்கிள் லென்ஸை கழட்டணும். இதை கரெக்டா திருகி அந்த வைட் ஆங்கிள் லென்ஸை கழட்டிடலாம். இப்போ நமக்கு வெறும் மேக்ரோ லென்ஸ் மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதுல சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் காட்டுறோம் பாருங்க. ஓகே, என்னோட டேபிள்ல பாத்தீங்கன்னா பழைய 2 ரூபாய் காயின் வச்சிருக்கேன். நம்ம நார்மல் கண்ணால அதுல இருக்க டீடைல்ஸ் எல்லாமே நம்மளால பார்க்க முடியாது. இதுவே மேக்ரோ லென்ஸ் யூஸ் பண்ணி கிட்ட போறோம் பாருங்க, இதுல அதிக டீடைல்ஸோட நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம இதுல மொபைல்ல இருக்கும் ஜூமை யூஸ் பண்ணனா அந்த 2 ரூபாய் காயின்ல இருக்க குட்டி ஸ்கிராச்சஸ் கூட ரொம்ப டீடைலா நம்மளால போட்டோ எடுக்க முடியும். இப்போ நம்ம எடுத்த போட்டோவை பாருங்க, இதுல எக்கச்சக்க ஸ்கிராச்சஸ் இருக்கு. இதை நம்ம நார்மல் கண்ணால கண்டுபிடிக்க முடியல. ஆனா இந்த மேக்ரோ லென்ஸ்ல மைனூட்டான விஷயங்கள் எல்லாமே பக்காவா போட்டோ எடுக்கலாம். ஓகே, இந்த மேக்ரோ லென்ஸை வச்சு உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ டெஸ்ட் காட்டுறேன் பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒரு பச்சை கலர்ல புழு இருக்கு. நார்மல் DSLR கேமராலேயே அக்யூரசியா அதுல இருக்க டீடைல்ஸ் பார்க்க முடியல. அதே மாதிரி என்னோட நார்மல் கண்ணாலையும் அதுல இருக்க டீடைல்ஸ் எல்லாம் பார்க்க முடியல. இதுவே இந்த மேக்ரோ லென்ஸை யூஸ் பண்ணி இதை வீடியோ ஷூட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஓகே, இந்த லென்ஸ்ல ஷூட் பண்றப்ப தூரத்துல இருக்க விஷயங்கள்லாம் ஜூம் பண்ணி காட்டாது. அந்த ஆப்ஜெக்டோட பக்கத்துல நீங்க போய் ஷூட் பண்ணா மட்டும்தான் நீங்க மைனூட்டான விஷயங்கள்லாம் நோட் பண்ண முடியும். நீங்க தூரத்துல இருந்து ஒரு ஆப்ஜெக்டை ஷூட் பண்ணீங்கன்னா அது பிளரா தான் காட்டும். ஓகே, சக்சஸ்ஃபுல்லா இப்ப ஷூட் பண்ணி முடிச்சாச்சு. இப்ப இதோட அவுட்புட் பார்க்கலாம்.
ஓகே, இந்த மேக்ரோ லென்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த புழு மேலே இருக்கும் குட்டி குட்டி டீட்டெயில்ஸும் அவ்வளோ அழகாக ஷூட் பண்ணி கொடுத்துருக்கு. இது நம்ம நார்மல் கண்ணில் பார்த்தா அந்த புழு மேலே இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரியவே இல்லை. இதுவே இந்த மேக்ரோ லென்ஸ் மூலியமா பார்க்குறப்போ மைனூட்டான விஷயங்கள் கூட அவ்வளோ அக்யூரேட்டாக நமக்கு ஷூட் பண்ணி கொடுத்துருக்கு. என்னோட ஃபேவரட்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 லென்ஸில் மேக்ரோ லென்ஸ் தான் என்னோட ஃபேவரட் லென்ஸ். இந்த மேக்ரோ லென்ஸ் மூலியமா கண்ணுக்கே தெரியாத மைனூட்டான விஷயங்கள் எல்லாமே போட்டோவாகவும் வீடியோவாகவும் எடுக்கலாம். அதிகமா போட்டோகிராஃப்ஸ் நீங்க லைக் பண்ணுவீங்கன்னா இந்த மேக்ரோ லென்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகே, இந்த ப்ராடக்ட் பற்றி முழுமையாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த மேக்ரோ லென்ஸ் மற்றும் இந்த செல்ஃபி ஸ்டிக்காகவே நீங்கள் கொடுக்குற 340 ரூபாய் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்த்தபிள். நமக்கு கூடவே ஃபிஷ் ஐ மற்றும் வைட் ஆங்கிள் லென்ஸ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கேரி பண்ண டிராவல் பவுச் கொடுக்குறாங்க. இந்த டிராவல் பவுச்சில் உங்கள் லென்ஸ் எதுவுமே அடிப்படாமல் இதுக்குள்ளே கரெக்டாக போட்டு இதை நீங்கள் எங்கே வேணால் கேரி பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ப்ராடக்டை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் சிஸ்டமில் பார்த்துட்டு இருந்தால் இந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கீழே ஷோ மோர்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. இங்கே பை செல்ஃபி ஸ்டிக் அண்ட் யூனிவர்சல் கிளிப் லென்ஸ் அப்படிங்கிறதுக்கு கீழே நான் அமேசான் லிங்க் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைரக்டாக அந்த பேஜுக்கு போயிடும். இந்த அமேசான் லிங்க்ல இந்த ப்ராடக்டோட ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 899 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் 3 கிளிப்பிங் லென்ஸும் அதுக்கப்புறம் இந்த செல்ஃபி ஸ்டிக்கும் சேர்த்து ஒரிஜினல் ப்ரைஸ் 899 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ ஆஃபரில் பார்த்தீங்கன்னா 265 ரூபாய். ஆனால் நான் சொன்னது பார்த்தீங்கன்னா 340 ரூபாய். ஏன்னு பார்த்தீங்கன்னா டெலிவரி சார்ஜும் சேர்த்து நான் சொன்னேன். 75 ரூபாய் சேர்த்தா உங்களுக்கு 340 ரூபாய் டோட்டல் சார்ஜ் வரும். ஸோ இந்த காம்போ ஆஃபர் எவ்வளோ நாளைக்கு இருக்கும் தெரியாது. கண்டிப்பா நீங்க சீக்கிரமா முடிஞ்ச வரைக்கும் இந்த லிங்கை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோவை நீங்க மொபைல்ல பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில் இருக்கும். அதுக்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியான ஆரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓபன் ஆயிடும். இதுல அமேசான் லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா அந்த அமேசான் பேஜ் இந்த மொபைல்ல லோட் ஆயிடும். இந்த லிங்க் மூலியமா நீங்க மொபைல்லையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த மொபைல் கேஜெட்டோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய ப்ராடக்டோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ உங்களுக்கு வேணுமா அப்படிங்கறத எங்களுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. மறக்காம கீழே உள்ள ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஃபேஸ்புக்லயோ இல்ல வாட்ஸ்அப்லயோ ஷேர் பண்ணுங்க. உங்க நிறைய பேரோட சப்போர்ட் இருந்தாதான் நம்ம சேனல்ல அடுத்தடுத்து அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பண்ண முடியும். அதனால மறக்காம ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல ஒரு பெல் சிம்பிள் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணிட்டா நம்ம சேனல்ல வர எந்த டெக் வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். மீண்டும் இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டெக் வீடியோவோட உங்களை சந்திக்கிறோம். இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.